ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசியில் சுக்கிர பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன், அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசியில் அதிகாலை 4:41 மணிக்கு மகர ராசிக்கு மாறுறாருங்க. குறிப்பாக நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு, உறவுகள், திருமணம், பாலியல், காதல் இதெல்லாமே மற்றும் கூட்டாண்மை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிற கிரகமாக இந்த சுக்கிர பகவான் கருதப்படுது. இது தவிர ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா அம்சங்களிலும் இது முக்கியமான ஒரு பங்கு. அது சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்குதுப்பா. அவனுக்கு எப்போ எங்கேயோ இருந்தான் தெருக்கோடியில், ஆனால் சுக்கிர திசை வந்தோன்னா கொடி சொன்ன ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர கிரகம் பொறுப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ஒழுக்கமான ராசின்னு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மாறுவதனால சனியோட இணக்கம், அது சனிக்கு நட்பு தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு உறவு. ஒருடைய வாழ்க்கையில் ஃபைனான்சியல் ஆகட்டும், பொருளாதார நிலைமைகள் ஆகட்டும், காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அனைத்து படிநிலைகளுக்கும் சுக்கிரன் உதவுதுங்க. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொன்னாதான் படைப்பாற்றல், பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, இந்த சுக்கிர பயிற்சியினால் காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதில் தலையிட்டு அது தீர்க்கப்படும் சில ராசிக்காரர்களை. இந்த பயிற்சி ஃபைனான்சியல் செக்டார் மற்றும் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறேன். இது தவிர நம்ம யோசித்த சில விஷயங்களில், சில இலக்குகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சேமிப்பாகட்டும், ஒரு முதலீடுகளாகட்டும், எதிர்காலத்தை திட்டமிடுவதாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் முன்னின்று தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம். சுக்கிர பயிற்சி 2024 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகரம் ராசிக்கு என்ட்ராகிறாருங்க. இதனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்? கடகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இப்போது உங்களுடைய 7வது வீட்டில் மாறப்போகிறாருங்க. இது 7ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னாவே பல புதிய பொறுப்புகளையும், தடைகளை விலக்கி புதிய சவால்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுடைய லைஃப்லையும் சரி, பலவித சிக்கல்களுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கின்ற ஒரு தருணம். அடுத்தவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த நிலைமைகளை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். நிதி, பொருளாதாரம், பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு லாபங்கள், அந்த லாபத்தை எப்படி நம்ம பகிர்ந்து மற்ற முதலீடு செய்வது, நிதி வருமானத்தை எப்படி மேம்படுத்துவது போன்ற அமைப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது. வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த வேலை திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சில பிரச்சனைகளில் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி, மெச்சும்படி சில காரியங்கள் செஞ்சு
உங்களுடைய பேருக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லாங்க. அதே சமயம் புதிதான ஒரு முதலீடுகள் பொழுது செலுத்துவது, புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் மற்றும் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உற்சாகம் அப்படிங்கிறது மேன்மையாக இருக்கும். ஆனால் சாட்டிஸ்ஃபை எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடு, அதிருப்தியான ஒரு நிலை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அவ்வப்போது வந்துட்டு போகுங்க. அதற்கு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு நீண்ட ஒரு தியானம், ஒரு உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவது சிறப்பு. நிதி தொடர்பான மூல ஆதாரங்களை அடுத்த இந்த வருவதற்கான சூழ்நிலையை கண்டறிந்து அதன் மூலம் உங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறீங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்குங்க. நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நிதி, வேலை வாய்ப்பு, இதுல ஒரு செக்யூரிட்டி தன்மை, பாதுகாப்பு இருக்குமா இருக்காது, இந்த வேலையில் செய்யுமா செய்ய மாட்டோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை நீடிக்குமா நீடிக்காது, ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு அமைப்பு, கொஞ்சம் பயம் உணர்வு அப்படிங்கிறது அப்பப்போது வரும். சரிங்களா? ஆனால் உங்களுடைய காதல் உறவு, உங்களுடைய விரும்பியவர்கள் அவங்கள்ட்ட உறவு தீவிரமான ஸ்திரத்தன்மை நல்லா இருக்குங்க. அவங்களோட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். இந்த குறிப்பாக இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா முழங்கால் வலி, இந்த நீரோ பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் இந்த ஏன்னா கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா பெண்கள் போக்குவரத்து, அதாவது நீங்கள் வந்து அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது, பழகும் பொழுது, உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண், அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸஸ் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.